வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி தான் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றத பொறுத்து தான் வெற்றியோ தோல்வியோ நம்மளை தேடி வரும். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் ஸ்லிப்பர்ஸ்லாம் தயாரித்து விற்கிற கம்பெனி வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு தீவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவங்க மேனேஜர்ஸ் 2 பேரை கூப்பிட்டு இந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்க, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றத போய் சொல்லுங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு மேனேஜர் வராரு. வந்து சார் அந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். அங்கே ஒருத்தர் கூட ஸ்லிப்பர்ஸோ ஷூஸோ போடுறதே இல்லை. அப்படி நாலேஜே இல்லாதவங்க கிட்ட நம்ம இந்த கம்பெனி ஆரம்பித்தோன்னா பயங்கர லாஸ் தான் வரும்னு சொல்கிறாரு. செகண்ட் மேனேஜர் வராரு. சார் அந்த ஊரில் ஒருத்தர் கூட ஸ்லிப்பர்ஸோ ஷூஸோ போடுறதே இல்லை. ஆனால் அதோட யூசஸ் பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் நம்ம தான் ராஜா, சூப்பராக கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் ஒன்று தான். 2 பேரும் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அதை பிரச்சனையாக பார்க்குறோமா வாய்ப்பாக பார்க்குறோமான்றதுல தான் நம்மளோட வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருக்கு. தேங்க்யூ. நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.